Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. மரங்களை அடியோடு வெட்டி சாய்ப்பதை தவிர்த்து அதனை நீர்பிடிப்பு பகுதிகள், பூங்காக்கள் போன்ற இடங்களில் மறுநடவு செய்ய வேண்டும் என பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி கேட்டுக்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டம் வெண்பேட்டில் தனியார் மனைப்பிரிவில் சாலைக்கு நடுவே இருந்த மரம் வெட்டப்பட்ட நிலையில் அந்த மரம் பசுமை தாயகம் சார்பில் மறுநடவு செய்யப்பட்டது. தற்போது அந்த மரம் நன்கு வளர்ந்த நிலையில் மறுபிறவி எடுத்த ஆலமரத்துக்கு பசுமை தாயகம் சார்பாக பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. இதில் கலந்து கொண்ட பசுமை தாயக தலைவர் சௌமியா அன்புமணி மரத்திற்கு மலர் தூவி, நீரூற்றி, கேக் வெட்டி அனைவருக்கும் மரக்கன்றுகளை வழங்கினார். சாலை விரிவாக்கம் போது நடுவே இருந்த ஒரு மரத்தை எடுத்து பசுமை தாயகம் மூலமாக எங்களை அணுகி இந்த இடத்த அந்த மரத்துக்கு மறுபடி உயிர் கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு மிகப்பெரிய விஷயம். இது என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு மரத்தை எடுக்கும்போது 10 மரக்கன்றுகளை நட வேண்டும் என்பது ஒரு உத்தரவு இருக்கிறது. நன்றாக வளர்ந்த ரொம்ப வருடக்கணக்கான வனங்களை கூட வெட்டிடுறாங்க. ஆனால் அதுக்கு பதிலான ஒரு ஆயிரக்கணக்கான மரக்கன்றுகளை எங்கன்னா நடுறாங்களான்னு கேட்டால் அதற்கு பதில் இருக்க மாட்டேங்குது. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.